தேவன் நம்மை வைத்திருக்கின்ற இந்த காலத்தில் நாம் திருப்தியாய் இருப்பது அவசியம். எப்பொழுதும் சொல்றது போல இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள்லாம், ஐயோ எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ சுகமாக இருக்கும், எவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ஒரு மனைவி மாத்திரம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், எனக்கு ஒரு புருஷன் மாத்திரம் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் என்று அவங்க உட்காந்து ஏங்குறாங்க. திருமணமானவங்க, ஐயோ என்னுடைய வாலிப நாட்கள் எவ்வளோ இன்பமாக இருந்தது, எவ்வளோ சுகமாக இருந்தது, நான் எங்கே வேணாலும் போனேன், எப்படி வேணாலும் இருந்தேன். ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இவங்க அவங்கள பார்த்து ஐயோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்க இவங்கள பார்த்து இப்படி இருந்தால். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே இப்போ இருக்கின்றீர்களோ அங்கே நீங்கள் திருப்தியாக தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்பது மிக 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 முக்கியம். அதுவும் முக்கியமாக பசங்களுக்கு 16 வயதிலிருந்து ஒரு 24 வயது வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் திருமணத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காது. அந்த நாட்கள் திருமண நாட்கள் அல்ல. நீங்கள் படிக்கணும், வேலையில் நீங்கள் சேரணும், நல்ல ஒரு குடும்பத்தை நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு ஸ்தானத்திற்கு முதல் வரணும். வாலிப தங்கச்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 16 வயதிலிருந்து ஒரு 21 வயது வரைக்கும் அந்த திருமணத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய படிப்பில் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்னத்தை செய்து கொண்டிருக்கின்றாரோ அதில் கவனமாக இருங்க. நான் திருமணமான பொழுது எனக்கு 29 வயது. அந்த நாள் வரும் வரைக்கும் நான் பொறுமையாக இருந்தேன், அவசரப்படாமல் இருந்தபடியால் தேவன் என்னுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நான் உங்களையும் பார்த்து சொல்கிறேன், இந்த திருமணம் ஆகுவதற்கு முன்பதாகவே துடிச்சு கொண்டு ஐயோ நான் திருமணம் ஆகணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்று நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கரத்தில் கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கென்று ஒரு ஏற்ற காலத்தையும் ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. நான் அந்த நாள் வரும் வரைக்கும், அந்த நபர் வரும் வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருப்பேன் என்று ஒரு தீர்மானம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நேரம் வர வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கென்று சரியான நேரத்தில் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு மாப்பிள்ளையை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை, ஒரு நல்ல ஒரு பெண்மணியை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த காரியத்தில் நாம் பொறுமையாக இருப்பது மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு ஆமென் சொல்லலாமா?